ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அன்பை தவிர வேறு என்னங்க நான் கொடுக்குறது? எல்லாருக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மண்டே மார்னிங் அவங்களுக்காக செஞ்சது ரோட்டி, சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்து தக்காளி பழத்தில் உள்ள புளிப்பு தான். ஏன்னா ரோட்டிக்கு சாப்பிட்றதுனால நம்ம வந்து ரொம்ப புளிப்பு போட்டால் நல்லா இருக்காது. சாப்பாடுக்கு மதியம் செய்ய மாட்டேன். இது வந்து என்ன செய்வேன்னா, பருப்பு வந்து வேக வச்சுட்டு நிறைய வெள்ளைப்பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நான் ஆட் பண்ணிடுவேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், சீரகம் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு இப்படி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்களேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது இது வந்து ரோட்டிக்குன்னு இப்படி தால் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நானாவது இவ்வளோ ஆட் பண்ணுறேன். இங்கே வெறுமனியாக பருப்பை வேக வச்சு ஒரு சின்ன தால்சம் பண்ணி ஊற்றிடுவாங்க, அவ்வளோதான். அந்த தாலை வச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க. பட் நான் அப்படி பண்ணாமல் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு நான் உப்புமா பண்ணியிருந்தேங்க. உப்புமானாலே நம்ம அரண்டு ஓடுவோம், பட் அப்படி செய்யணும்னு நம்ம அவசியமே இல்லை. உப்புமாவுக்கு நம்ம தால்சம் பண்ணுற ஐட்டம்ஸ் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா ரவையை ஃப்ரை பண்ணிட்டு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடுங்க உப்புமாவில், சரியா? உப்பு கொஞ்சம் ஜீனி வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் உரப்பாக தான் சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணிக்கிடுங்க. சட்னி வச்சு சாப்பிடுவாங்க, சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க, வாழைப்பழம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு தான் உப்புமா சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? உப்புமா வந்து நம்ம டபுள் மடங்கு தண்ணி விட்டோம்னு வைங்களேன், நல்ல மெதுவாகவும் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது. அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் உப்புமா அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப பிடிக்குங்க எனக்கு உப்புமா. ஒரு காலத்தில் உப்புமானே சாப்பிட மாட்டேன். இப்போ வந்து நான் செஞ்சு சாப்பிடுவேங்க. என்கிட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் சமையல் எப்படி தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சமையல் வந்து எனக்கும் தெரியாதுங்க. அதாவது நான் வந்து சமைக்கும்போது நான் சமையல் பண்ணி நான் எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அப்பாக்கோ, அக்காக்கோ யாருக்குமே கொடுத்தது கிடையாது. இந்த எங்கள் பெரிய அக்கா நல்லா சமைப்பா, எங்கள் 2வது அக்கா நல்லா சமைப்பா. நான் வந்து பார்ப்பேன், சமையல் பண்ணுறத பார்ப்பேன், பட் சமைச்சது கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபுட்டுன்னா தக்காளி சட்னி, முட்டை பொரித்து சாப்பிடுவேன், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய காலேஜ் படிக்கும்போது சரி, வேலை பார்க்கும்போது சரி, இதுதான் என்னுடைய சாப்பாடாகவே இருந்தது. தக்காளி சட்னி சிம்பிளாக பண்ணுவோம் இல்லையா? வெங்காயம், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, தக்காளி பழம் அப்படி வதக்கிட்டு முட்டை பொரித்து சாப்பிடுவேன். உப்பு போட்டு முட்டை பொரிப்போம் இல்லையா? அவ்வளோதான் என்னுடைய எல்லாம். அப்பளம், வத்தல் ஏதாவது பொரித்து சாப்பிடுவேன். இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் இவ்வளோ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். ஆச்சியோ, சக்தியோ எதுனாலும் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் ஊருக்கு போனால் அக்கா இது ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை எல்லாம் பறக்கி போட்டு வந்துடுவேன். அப்புறம் இங்கே வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு அதை சாப்பிடுவேன். எனக்கு வந்து ஒரே மசாலா சாப்பிடாம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாலாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் மசாலாஸ், இங்கே கிடைக்கிற மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக அப்படி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரே டைப் சாப்பிட்றது எனக்கு வந்து என்னமோ தெரில, பிடிக்காது. அதனால் எனக்கு என்ன தோணுதோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவேன். சாப்பாடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க, சரியா? சும்மா ஏனோ தானோன்னு சாப்பிடாதீங்க. நல்லா விரும்பி லைக் பண்ணி எது சாப்பிட்றோமோ, நம்ம வீட்டில் என்னது இருக்கோ அதை ரொம்ப லைக் பண்ணி விரும்பி கடவுளுக்கெலாம் நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. நான் அப்படி தாங்க. சாப்பாடுங்கிறது வந்து எனக்கு உசுறு மாதிரி. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தாங்க எனக்கெலாம் தெம்பே இருக்குது. நான் சாப்பிட்லன்னா மண்டை காஞ்சிரும் எனக்கெலாம். எதை சாப்பிட்றனோ அதை நல்லா திருப்தியாக சாப்பிடணும், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டா தான் அடுத்தடுத்த வேலைகள் செய்யறதுக்கு எனக்கு வந்து தோணும். அது எனக்கு அப்படி தாங்க தோணும். ஏன்னா அப்படிப்பட்ட டைப். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சாப்பாடு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சதாக செஞ்சு சாப்பிடுவேன். நல்ல காலையில் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டா அடுத்த வேலை செய்வேன். அப்புறம் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள மிச்ச வேலைகள் இப்படி தாங்க எனக்கு போயிட்டே இருக்கும். அது சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்டா தான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த கேஸ் நான். அதனால் சாப்பாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு தால் பண்ணேன்னா, சாம்பார் பண்ணேன், ரோட்டி பண்ணேன், அவங்களுக்கு டப்பா கொடுத்தேன். குழந்தைக்கு வந்து மசால் தோசை மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அவள் ஆஃப்டர்நூன் வந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டு, அம்மா எனக்கு மசால் தோசை சாப்பிட கிடைக்கவே இல்லை, எனக்கு இப்போ பண்ணி கொடுங்கன்னா. சரி, வந்தோடனே அவளுக்கு 2 முட்டை தோசை தான் செஞ்சு அவளுக்கு கொடுத்தேன். சரி, வந்தோடனே சாப்பிட்ருவா, குழந்தைங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்மா, எனக்கு தோசையே இல்லை, எனக்கு பண்ணி கொடுங்கன்னா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவளுக்கு செஞ்சு கொடுத்தேங்க. அன்றைக்கி அப்படி தாங்க எனக்கு டே ஃபுல்லாக போச்சு. அதாவது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம்.
நிறைய தான் வைப்பேன் எப்போவுமே. குட்டி குட்டி காயின் தோசை மாதிரி போட்டு கொடுத்தேன்னா அதுக்கு அவளுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு அவளுக்கு காணாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் சரியா, கமெண்டில். நான் வந்து நைட்டே அவட்ட கேட்பேன் உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு. அவள் ஏதாவது சொல்லுவாள், ஓகே அது செஞ்சு கொடுப்பேன். சில நேரம் சொல்ல மாட்டேன், நானே திங்க் பண்ணி அவளுக்கு செஞ்சு கொடுப்பேங்க. அதேமாதிரி எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு தேங்காய் சட்னி ஒருத்தங்க சாப்பிட்டா ஒருத்தங்க தக்காளி சட்னி சாப்பிடுவாங்க. இப்படி மாறி மாறி இவங்க 2 பேரும் சாப்பிட்றத நான் சாப்பிடுவேன். இப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களுக்காக, எங்கள் அப்பாக்காக ஒன்று பண்ணுவாங்க, எங்கள் அம்மா நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்படி தான் அது சேம் லைஃப் ஸ்டைல் எனக்கும் வந்திருக்கு. என்ன செய்கிறது, ஆளுக்கு ஒவ்வொன்று செஞ்சு கொடுப்பேன். என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு கொடுப்பேங்க. எனக்கு பிடிச்சதும் நான் செஞ்சு சாப்பிடுவேன். சாப்பாடு வந்து மெமரிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது யாராவது நல்லா சமைச்சு சாப்பிட்டுருந்தா அதை நம்ம மறக்கவே மாட்டோம். அங்கே சாப்பிட்டோம்ப்பா அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இவங்க சமைச்சா அப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அக்கா நல்லா சமையல் பண்ணுவாள். எங்கள் 2வது அக்காவும் சூப்பராக சமைப்பாங்க. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அந்த டைம்லலாம் நான் சமைச்சதே கிடையாது. அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். ஆனால் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சமையல். எங்கள் பெரியம்மா ஆகட்டும், அப்புறம் வந்து எங்கள் அம்மா எல்லோரும் சமையல் பண்ணுறத நான் கிச்சனில் அந்த திண்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் திங்ஸ் ஏதாவது எடுத்து எடுத்து கொடுத்துட்ருப்பேன். இதுதான் எனக்கு வேலையே கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தையாக இருப்பேனா, திண்டு மேலே ஏறி உட்காந்துக்கிடுவேன். உட்காந்துட்டு சும்மா இப்படி காலை ஆட்டிக்கிட்டே அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்த நினைவுகள் ஜாஸ்திங்க. செஞ்சதே கிடையாது. என்னுடைய லைஃப்பில் நான் சாப்பாடு லாஸ்ட்டு வரை எங்கள் அப்பா தான் என்னுடைய சாப்பாடை சாப்பிடுவாங்க. தக்காளி சட்னி, முட்டை பொரிச்சு தான் எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அதை தவிர வேறு எந்த குழம்பும் எனக்கு தெரியாது. நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஃபேவரட் ஃபுட்டும் அதுதான். நானும் அதுதான் சாப்பிட்றது. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கும்போது ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா. உங்கள் டைமை ரொம்ப நேரம் ஒதுக்கி என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அன்பை தவிர வேறு என்னங்க நான் தர முடியும். லாட்ஸ் ஆஃப் லவ்ங்க, லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச்சுங்க, தேங்க்யூ ஸோ மச். டெய்லி திங்க் பண்ணுறது, அவங்களுக்காக சமைச்சு கொடுறது, அப்புறம் நமக்கு பிடிச்சது நம்ம செஞ்சு சாப்பிட்றது, அதில் தனி சுகங்க. இப்படி யாரெல்லாம் லைக் பண்ணி சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் சரியா. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பாய்.